Good morning to all. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் எ ப்ராடக்ட் ஆஃப் டூ குரூப்ஸ். ஸோ ஆல்ரெடி பண்ணியிருப்போம். ஸோ என்னென்னா G1 G2 G1 G2 Gn சரிங்களா. பி என் குரூப்ஸ் இருக்குது சரிங்களா. என் குரூப்ஸ் சரிங்களா. ஒவ்வொன்றுக்கும் ஆப்ரேஷன் வந்து பைனரி ஆப்ரேஷன் சேமாக இருக்கலாம் இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். இப்போ இதை வச்சு என்ன செய்வோம்னா G1 கிராஸ் G2 கிராஸ் Gn வந்து இஸ் ஏ குரூப் ஆகும் சரிங்களா. இது ஆல்ரெடி நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே போட்டிருப்போம். ஸோ இஸ் ஏ எக்ஸ்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் குரூப்ஸ்னு சொல்லியிருப்போம் சரிங்களா. இப்போ இதுக்கு ஆர்டர் ஆஃப் அன் எலமெண்ட் எப்படி இருக்குன்னா சப்போஸ் ஆர்டர் ஆஃப் G1 G2 Gn சரிங்களா. இது வந்து இந்த ப்ராடக்ட் குரூப்பில் உள்ள ஒரு எலமெண்ட். இதுக்கு ஆர்டர் எப்படி கண்டுபிடிப்போம்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள் எல்சிஎம் ஆஃப் ஆர்டர் ஆஃப் G1 ஆர்டர் ஆஃப் G2 ஆர்டர் ஆஃப் Gn சரிங்களா. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் எலமெண்ட்டுக்கு ஆர்டர் கண்டுபிடிக்கிறோம் சரிங்களா. ஸோ இதான் நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ் சொன்னது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் போட போகிறோம் சரிங்களா. ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சிஎஸ்ஆர் எக்ஸாமில் அடிக்கடி கேட்பாங்க சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணோம் சிம்பிள் ஆர்டரில் கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா. கார்டினாலிட்டி வந்து ரொம்ப மினிமமாக இருக்கக்கூடிய இதுக்கு நம்ம கண்டுபிடிப்போம் சரிங்களா. இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம் சரி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா சப்போஸ் வந்து G1ங்கிறது குரூப்பு G2ங்கிறது குரூப்பு. ஸோ ப்ராடக்ட்டும் இஸ் குரூப் ஆகும் சரிங்களா. ஸோ இப்போ இதுக்கு இதில் உள்ள எலமெண்ட் ஏகமாபிங்கிற ஒரு எலமெண்ட்டுக்கு நான் ஆர்டர் கண்டுபிடிக்கிறேன். இப்போ ஆர்டர் வந்து லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் ஆர்டர் ஆஃப் ஏ ஆர்டர் ஆஃப் பி ப்ரொவைடட் ஆர்டர் ஆஃப் ஏ ஆர்டர் ஆஃப் பி வந்து ஃபைனைட்டாக இருக்கணும் சரிங்களா. எஜிஸ்ட் மீன்ஸ் நாட் ஃபைனைட், எஜிஸ்ட் மீன்ஸ் ஃபைனைட், எஜிஸ்ட் ஃபைனைட்லி சரிங்களா. எஜிஸ்ட் ஃபைனைட்லி சரிங்களா ரைட். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள். நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் 2 இந்த குரூப் செட் 2 கிராஸ் செட் 2 ஆக்சுவலாக வெரி சிம்பிளான குரூப். செட் 2 கிராஸ் செட்டுங்கிறது ஐசோமார்பிக் டு கிளைன் 4னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். செட் 2 கிராஸ் செட் 2 வந்து ஐசோமார்பிக் டு கிளைன் 4னு சொல்லியிருப்பேன். இப்போ கிளைன் 4ல் ஆர்டர் 2ல் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அதுதான் இதில் ஆர்டர் 2ல் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். கிளைன் 4ல் ஆர்டர் 2 என்னது ஐடென்டிட்டி தவிர மற்ற எல்லா 3 எலமெண்ட் ஆர்டர் வந்து 2 வந்துடும். அப்போது ஆர்டர் 2 கரெக்டுங்களா. ஸோ இதோட ஆர்டர் வந்து 1 வந்துடும், இதோட ஆர்டர் 2, இதோட ஆர்டர் 2, இதோட ஆர்டர் 2 கரெக்டுங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதே கொஸ்டின் என்ன இப்போ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் வந்து 2 கொடுத்துட்டாங்களா. இன்னும் இன்னொரு ரிசல்ட் நமக்கு தெரியும் என்னென்னா அதாவது நம்பர் ஆஃப் சைக்ளிக் சப்குரூப் ஆஃப் ஆர்டர் prime number p சரிங்களா. நம்பர் ஆஃப் சைக்ளிக் சப்குரூப் ஆஃப் ஆர்டர் p. சைக்ளிக் சப்குரூப்புக்கு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னா ஆர்டர் n கூட வச்சுக்குவோம் சரிங்களா. சைக்ளிக் சப்குரூப் ஆஃப் ஆர்டர் என்னன்னு வச்சுக்குவோம் சரிங்களா. ஜிங்கிற குரூப்புக்கு ஒரு நம்பர் ஆஃப் அதாவது ஒரு சைக்ளிக் சப்குரூப் ஆர்டர் என்னில் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு சரிங்களா. அப்போ எத்தனை சைக்ளிக் சப்குரூப்னு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் n. ஆர்டர் எண்ணில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அதை கண்டுபிடிச்சிட்டு பை ஆய்லர்ஸ் டோஷியன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் இந்த நம்பர் ஆஃப் சைக்ளிக் சப்குரூப் கண்டுபிடிக்கிறது அவங்க ஃபார்முலா இருக்குது ரைட்டுங்களா. ஜென்ரலாக சப்குரூப் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா இல்லை, அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான விஷயம் சரிங்களா. நம்பர் ஆஃப் சைக்ளிக் சப்குரூப் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தெரிஞ்சாலே ஈஸியாக நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தெரிஞ்சாலே என்ன செய்யலாம். இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். நம்பர் தெரியாது, நம்ம எந்த நம்பர் கொடுத்தாலும் ஆய்லர்ஸ் டோஷியன் ஃபங்க்ஷன் நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஃபார் எனி நேச்சுரல் நம்பர் ரைட்டுங்களா. அதனால் இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. இந்த 2 விஷயத்தை யூஸ் பண்ணி நம்ம சம் சால்வ் பண்ண போகிறோம் ரைட்டுங்களா. இப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ நான் வந்து நம்பர் ஆஃப் சைக்ளிக் சப்குரூப்ஸ் யாருக்குன்னா இந்த குரூப்புக்கு ஆஃப் ஆர்டர் 2ல் எத்தனை இருக்கும். இப்போ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் 2 வந்து 3 பை டோஷியன்ட் ஆஃப் 2. அப்போ என்ன வரும் 3 இது 1 ஆயிரும். அப்போ 3 வந்துடும். அது எந்த குரூப்னா இந்த 3 பேர். அது இந்த 3 சைக்ளிக்ஸ் குரூப் எதுனா இந்த ஒரு இது இந்த இருக்குல்ல 0,1 இது 1 இது 1 இது 1 சரிங்களா. இது வந்து ஆர்டர் 2 ஒவ்வொன்றும் ஆர்டர் வந்து 2ஆக இருக்கும், சைக்ளிக் சப் குரூப்பாக இருக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் 2 இந்த ப்ராடக்ட் குரூப் செட் 2 கிராஸ் செட் 2 கிராஸ் செட் 2 சரிங்களா. இப்போ இதில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னா 2 into 8 எலமெண்ட்ஸ் இருக்குமா. ஸோ இப்படி எழுதியாச்சு. ஸோ இதோட ஆர்டர் என்ன வரும். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறேன் சரிங்களா. இப்போ இதோட ஆர்டர் வந்து 1 1 1 வருமா. ஸோ அப்போ எல்சிஎம் வந்து 1 வந்துடும். இதோட ஆர்டர் வந்து 1.
இதோட ஆர்டர் என்ன வரும் 1 1 இதோட ஆர்டர் வந்து 2 வரும். அப்போது எல்சிஎம் போட்டாச்சுன்னா வந்து ப்ராப்பர்ட்டி யூஸ் எல்சிஎம் போட்டால் 2 வரும். அப்போ இந்த எலமெண்ட்டோட ஆர்டர் வந்து 2, அதேமாதிரி இதோட ஆர்டர் வந்து 2, இதோட ஆர்டர் 2, அதுமாதிரி இங்கே இதோட ஆர்டர் 2 2 2 எல்சிஎம் 2 2 2 எல்சிஎம் வந்து 2 வந்துடும் 2 2 2 2. அப்போது இந்த ஐடென்டிட்டி எலமெண்ட்டை தவிர மற்ற எல்லா எலமெண்ட்டுக்கும் ஆர்டர் வந்து 2 தான். சரிங்களா? அப்போ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் வந்து 7. நம்பர் ஆஃப் சப் குரூப்ஸ்னு சொன்னாலும் ஒன்று தான். சைக்ளிக் சப் குரூப்னு சொன்னால் ஆர்டர் வந்து ப்ரைம் கொடுத்தாச்சு. ஆர்டர் வந்து ஆர்டர் 2னா என்னது சப் குரூப்பாக இருக்கும். அது என்னது நார்மல் சப் குரூப்பாக இருக்கும். சைக்ளிக்ஸ் நார்மல் சைக்ளிக் சப் குரூப். சரிங்களா? எனி ப்ரைம் ஆர்டர் சப் குரூப் வந்து கண்டிப்பாக என்னது சைக்ளிக்காக இருக்கும். சரிங்களா? நம்பர் ஆஃப் சப் குரூப்னு கேட்டாலும் சைக்ளிக் சப் குரூப் கேட்டாலும் என்னது அதே ஆன்சர் தான். சரிங்களா? ஏன்னா ஆர்டர் பை டோஷியன்ட் ஆஃப் 2 வந்து 1ன்னு வந்துடும். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா குரூப் என்னென்னா S3 கிராஸ் செட் 6. சரிங்களா? இப்போது இதில் வந்து ஆர்டர் ஆக்சுவலாக வந்து டோட்டல் எலமெண்ட்ஸ் வந்து எத்தனை இருக்கும்? இங்கே 6 இங்கே 36 எலமெண்ட்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ எல்லா டிவைஸருக்கும் இங்கே ஆர்டர் எக்ஸிஸ்ட் ஆன அவசியம் கிடையாது. எல்லா டிவைஸருக்கும் சப் குரூப் இருக்குன்னு அவசியம் கிடையாது. ரைட்டுங்களா? ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்டர் 2ல் எத்தனை எலமெண்ட்ஸ்னு கேட்டிருக்காங்க, ஆர்டர் 3 ஆர்டர் 6ல் எவ்வளோ எலமெண்ட்ஸ்னு கேட்டுருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ இதை எப்படி டீல் பண்ணுவோம்னா இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஜிங்கிற குரூப் எடுத்தாச்சு. நம்ம ஆர்டர் ஆஃப் ஏகமாபி இங்கே உள்ள எலமெண்ட் ஆர்டர் வந்து 2ல் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறேன். ஃபஸ்ட் ஆர்டர் 2ல் கண்டுபிடிக்கணும். 2 தான் எப்படி கண்டுபிடிக்கணும்னா எல்சிஎம் ஆஃப் இதோட ஆர்டர். ரைட்டுங்களா? வேறு ஏங்கிறது S3 உள்ள எலமெண்ட்டு, பிங்கிறது செட் 6 உள்ள எலமெண்ட். சரிங்களா? இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் என்ன ஓகே, ஆக்சுவலாக நம்ம இப்படி எழுத வேண்டாம். சரி, நான் எழுதுகிற மாதிரி எழுதுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நான் ஆர்டர் 2ல் எழுத போகிறேன். ஆர்டர் 2ல் கண்டுபிடிக்க போகிறேன். சரிங்களா? இப்போ நம்ம என்னென்னா ஆர்டர் 2னா ஆர்டர் ஆஃப் A, B 2 is equal to LCM ஆஃப் ஆர்டர் A ஆர்டர் Bன்னு தெரியும். நமக்கு எல்சிஎம் டெஃபினிஷன் என்ன வரும்? ஸோ A, Bக்கு வந்து எல் வந்து எல்சிஎம்னு அர்த்தம். அந்த ஒவ்வொரு அந்த அதாவது என்னென்னா எல்சிஎம் ஆஃப் பொதுவாக X, Yன்னு வச்சுக்கோமே, இது எல்லுன்னு சொல்லணும்னா என்ன அர்த்தம்? அந்த X டிவைட்ஸ் எல் அண்டு Y டிவைட்ஸ் எல். சரிங்களா? அது சொல்லணும். இஃப் X டிவைட்ஸ் எல் அண்டு Y டிவைட்ஸ் எல் அது டிவைட் பண்ணணும். அதே நேரத்தில் இன்னொன்று வரும். இதை நம்ம லீஸ்ட் காமன் மல்டிபிள்னு சொல்லலாம். இது வந்து லீஸ்ட் காமன் மல்டிபிள்னு சொல்லலாம். சப்போஸ் ஃபார் எனி integer m belongs to z, x divides m and y divides m, then நம்ம அது லீஸ்ட்னு சொல்லணும். அந்த எம்மை வந்து நம்ம இந்த எல் டிவைட் பண்ணோம். சரிங்களா? ஸோ என்னது எல்சிஎத்துக்கு டெஃபினிஷன் தான், லீஸ்ட் காமன் மல்டிபிளுக்கு டெஃபினிஷன் தான். ஜிசிடிக்கு அப்படியே மாற்றி போடுவோம். ஜிசிடி டிவைட்ஸ் எக்ஸ், ஜிசிடி டிவைட்ஸ் ஒய்ன்னு எடுத்துகிட்டு ஃபார் எனி இன்டீஜர் ஏதாவது ஒன்று எடுத்து எம் டிவைட்ஸ் எக்ஸு எம் டிவைட்ஸ் ஒய்ன்னு எடுத்துகிட்டு அந்த எம் டிவைட்ஸ் டின்னு போடுவோம். சரிங்களா? அது வந்து கச்சிசிடிக்கு அதை யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக எனக்கு இந்த விஷயம் எனக்கு உடன்பாடு இல்லை. எல்சிஎம்ங்கிறது அந்த வார்த்தை வந்து ஒரு தவறான வார்த்தையை நான் பார்க்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எல்சிஎம் லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் 2 and 3ன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 2 and 3ன்னு கேட்குறாங்க. எல்சிஎம் ஆஃப் 2 and 3னா இப்போ காமன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 என்ன வரும்? மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 are what? 0 plus or minus 2 plus or minus 4 plus or minus 6 இப்படி வரும். அதே மாதிரி multiples of 3 are 0 plus or minus 3 plus or minus 6 plus or minus 9 இருக்கும். சரிங்களா? இப்போ இதில் நான் லீஸ்ட் காமன் மல்டிபிளை செலக்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ இதில் லீஸ்ட் காமன் மல்டிபிள் என்ன வரும்? போய்கிட்டே இருக்கும். ஏன்னா நெகட்டிவ் நம்பர்ஸ் வருது. லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ் வந்து நெகட்டிவ் நம்பர்ஸும் வரும். அப்போது லீஸ்ட் காமன் மல்டிபிள் வந்து கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா? அப்போ இப்படி போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்போது அவங்க என்ன பண்ணணும்னா அந்த லீஸ்ட் காமன் மல்டிபிள்னு போடக்கூடாது. லீஸ்ட் காமன் பாசிட்டிவ் மல்டிபிள்ஸ் அப்படி போட எல்சிபிஎம். ஸோ எல்சிஎம் வந்து இஸ் நாட் இன்கரெக்ட் வேர்டு கிடையாது. இதை வந்து எல்சிபிஎம்னு அவங்க எழுதணும். ஏன்னா லீஸ்ட் காமன் பாசிட்டிவ் மல்டிபிள்ஸில் தான் நமக்கு என்ன எல்சிஎம் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ எல்சிஎம் எடுத்த சின்ன அர்த்தம் காமன் மல்டிபிள்ஸ் நிறையா இருக்கும். அதில் லீஸ்ட் வந்து போய்கிட்டே இருக்கும். எதுன்னு சொல்ல முடியாது. இப்போ லீஸ்ட் காமன் பாசிட்டிவ் மல்டிபிள்ஸ்னால்
நம்ம இந்த நெகட்டிவ் நம்பரை இக்னோர் பண்ணிடுவோம். அப்போது யூனிக்காக ஒரு ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? ஓகே, இது நானாக யோசித்த விஷயம். சரிங்களா? ஓகே, ஜிசிடி கரெக்டாக இருக்கும். ஜிசிடி வந்து நம்ம அது கிரேட்டஸ்ட் கண்டுபிடிப்போம். அதனால் ஜிசிடி வந்து கரெக்டான டெஃபினேஷன் தான். இது மட்டும் கொஞ்சம் எல்சிஎம்னு கூட எல்சிஎம் எல்சிபிஎம் சொல்லலாம். லீஸ்ட் காமன் மல்டிபிள் கிடையாது, லீஸ்ட் காமன் பாசிட்டிவ் மல்டிபிள்ஸ். ஓகேங்களா? ரைட். ஸோ அந்த இதுபடி ஓகே. இப்போது நம்ம கதைக்கு வருவோம். சரி, இப்போ அந்த டெஃபினேஷன் படி நான் ஆர்டர் 2 கண்டுபிடிக்கணுமா? அப்போ ஆர்டர் ஆஃப் ஏ டிவைட்ஸ் 2, ஆர்டர் ஆஃப் பி டிவைட்ஸ் 2, டெஃபினேஷன் ஆஃப் எல்சிஎம். ரைட்டா? இப்போது ஆர்டர் ஆக்சுவலாக ஏங்கிறது இங்கே உள்ள S3 உள்ள எலமெண்ட்டு, ஏங்கிறது S3 உள்ள எலமெண்ட்டு, பிங்கிறது செட் 6 உள்ள எலமெண்ட்ஸ். இப்போது இதில் அப்போ டிவைசர் என்ன வரும்? ஆர்டர் ஆஃப் ஏ வந்து ஆர்டர் 1ல் அங்கே எலமெண்ட் இருக்கும், ஆர்டர் 2லையும் எலமெண்ட் இருக்கும். அதே மாதிரி இங்கே ஆர்டர் 1லையும் எலமெண்ட்டு செட் 6ல் இருக்கும், ஆர்டர் 2லையும் எலமெண்ட் இருக்கும். சரிங்களா? ரைட். இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுறேன். இப்போ நான் S3 நான் அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். S3 உள்ள எலமெண்ட்டை அப்படியே எழுதுகிறேன். யார் இருப்பா? ஐடென்டிட்டி 1,2 1,3 2,3 1 2 3 1 3 2. கரெக்டாக? இது வந்து S3 உள்ள எலமெண்ட்ஸ். அடுத்து நான் இந்த சைடை செட் 6 எழுதிக்கிறேன். 0 1. ஆக்சுவலாக இப்படி தான் எழுதணும். இந்த கிளாஸ் ஒவ்வொன்றும் கிளாஸ் செட்ஸு, இது ஒவ்வொன்றும் சிங்கிள்டன் எலமெண்ட் கிடையாது, ஒவ்வொரு செட்ஸு. 3 4 5. கரெக்டாக? ஸோ இதோட ஆர்டர் வந்து 1 2 2 2 2 2, சரி 3 3. இதோட ஆர்டர் வந்து 1. இது வந்து ரிலேட்டிவ்லி ப்ரைம் டு 6னால 6 வந்துடும். 2 வந்து எத்தனை டைம்ஸ் எடுத்தால் 3 டைம்ஸ் எடுத்தால் வந்துடுமா? 3 வந்து 2 டைம்ஸ் எடுத்தாலே 6 வந்துடும். 4 வந்து எத்தனை டைம்ஸ் எடுக்கணும்? 1 2 3 எடுத்தால் வந்துடும். ஸோ 5 வந்து ரிலேட்டிவ்லி ப்ரைம்னால 6 வந்துடும். சரிங்களா? இப்போ நான் யூஸ் பண்ணுறேன், இந்த தேர்த்தை யூஸ் பண்ணுறேன். சரிங்களா? இப்போது ஆக்சுவலாக எல்சிஎம் ஆஃப் 1,1 என்ன வரும்? 1 வரும். நமக்கு வந்து 2 வரணும் ஆர்டர். ரைட்டுங்களா? அப்போ ஆர்டர் 2ல் வந்து நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் 2 இஸ் என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு இந்த ஈயை வச்சு நம்ம எழுத முடியுமா பார்ப்போமா? ஃபஸ்ட் எலமெண்ட் இ, செகண்ட் இங்கே ஒரு 1, ஆர்டர் 2 வரணுமா? அப்போ 1க்கும் இந்த 2க்கு எல்சிஎம் வந்து 2 வந்துடும். அப்போது ஒரு சாய்ஸ் வந்துடுது. ஓகேங்களா? 1க்கும் இது 1க்கு எல்சிஎம் வந்து 1 வரும், 1க்கு 6 எல்சிஎம் 6, 1க்கு 3 எல்சிஎம் வந்து நான் இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஃபோக்கஸ் திஸ் டைம் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வச்சு நான் பண்ணுறேன். ரைட்டுங்களா? இப்போ இந்த 1க்கும் இந்த 2க்கு மட்டும் எல்சிஎம் வந்து 2 வரும். இப்போ ஒரே ஒரு சாய்ஸ். கரெக்டுங்களா? இப்போ இந்த இதுக்கு நான் முடிச்சிட்டேன் கதையை. நெக்ஸ்ட் சாய்ஸ் வந்து இந்த எலமெண்ட்டுக்கு பார்க்குறேன். இந்த எலமெண்ட்டுக்கு என்னென்னா, ஸோ எல்சிஎம் வந்து இதுக்கும் இங்கே உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கும் எல்சிஎம் வந்து எப்போ 2 வரும்னு பார்க்குறோம். அப்போ இந்த 2 இங்கே 1. இப்போ இந்த இதுக்கு எல்சிஎம் வந்து 1 வந்துருச்சா? 1. ஓகே. அடுத்து இங்கே எல்சிஎம் போட்டால் இங்கே 6 வந்துடும், தேவையில்லை. 6 வந்துடும், இந்த இடத்துல 1. கரெக்டாக? அப்போது 2 1 வந்திருக்கா, வேறு எங்கேயும் வராது. சரிங்களா? இப்போ அடுத்த கேஸ், இப்போ இதே ப்ரிஃபரன்ஸ் தானே இதுக்குமே. இப்போ அதுக்கும் இதே அப்படி ரிப்பீட் பண்ணிக்கலாம். சேம், நான் அதே ஸ்ட்ரக்சர் தான் இருக்க போகுது. ரைட்டா? அடுத்து 3க்கு பார்க்குறேன். ஸோ ஆர்டர் 3ல் எங்கே வரும்னா 3 வராது. நான் இதுக்கு எல்சிஎம் வந்து 3 வரும், இது 6 வரும், 3 வரும், 6 வரும். அப்போ இவ்வளோ தான். அப்போது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆர்டர் வந்து 2 to 7 வரும். சரிங்களா? நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் 2 வந்து 7. ஐ மிஸ் சம்திங் பாருங்கள். 1 ஆர்டர் 2 தானே? 1 ஆக்சுவலாக இதுக்கு எழுதிட்டோம், இதுக்கு எழுதிச்சு. ஆர்டர்ஸ் 8 வந்துருக்கு, 6 7. ஓகே, 1 ஆமாம் 6 தானே இங்கே எழுதியிருக்கோம். 1 2 3 4 6 தான். 6 7 தான் வரும். கரெக்டாக? நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆர்டர் வந்து 7 தான். சரிங்களா? ரைட். ஸோ இந்த மாதிரி நம்ம செக் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். அப்போ ஆர்டர் 3ல் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதே கேஸ் சேம். இப்போ ஆர்டர் 3ல் கேட்குறேன் என்ன பண்ணணும்? இப்போ எல்லாமே ஸ்ட்ரக்சரை மாற்றணும். அப்போது ஆர்டர் ஆஃப் ஏ டிவைட்ஸ் 3யா, அதேமாரி ஆர்டர் ஆஃப் ஏ ஆர்டர் ஆஃப் பி டிவைட்ஸ் 3. இப்போ ஆர்டர் 3யோட டிவைசர் ஆஃப் எலமெண்ட் இங்கே இருக்குமான்னு பார்ப்போம். ஆர்டர் ஆஃப் ஏ வந்து 1 3. இங்கே என்ன வரும்னா ஆர்டர் ஆஃப் பி வந்து 1 3. கரெக்டாக? ரைட். இப்போது
இப்போ இதெல்லாம் மாற்ற வேண்டாம் ரைட்டா. அப்போ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் 3, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் 3 கண்டுபிடிக்கணும். அப்போது ஃபஸ்ட் நான் இதை வச்சுருக்கேன். எல்சிஎம் வந்து இதுக்கும் இங்கே இதில் ஏதோ ஒரு நம்பருக்கு எல்சிஎம் வந்து 3 எப்போ வரும் பாருங்கள். இந்த 1க்கும் இந்த 3க்கும் எல்சிஎம் வந்து 3 வரும். அதே மாதிரி இந்த இதுக்கும் 3 வரும். அப்போ இந்த 1க்கும் இங்கே உள்ள 2 எலமெண்ட்டுக்கு ஆர்டர் வந்து 3 3ன்னு வரும். ஓகேங்களா. அப்போது இதோட வேலை முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் இந்த எலமெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுறேன். இதோட எலமெண்ட் ஆர்டர் வந்து 2வா. இப்போ இது வந்து எல்சிஎம் வந்து 1 வராது 6 வந்துடும், 2 வந்துடும், 6 வந்துடும், அவ்வளோதான். வேறு இந்த 2க்கு வராது. ஸோ இந்த 2க்கு வராது, அதேமாதிரி இந்த 2க்கும் வராது, அதேமாதிரி அந்த 2க்கும் வராது. சரிங்களா. நெக்ஸ்ட்டு நான் 3க்கு எழுதுகிறேன். இப்போ 3க்கும் 1க்கு எல்சிஎம் எடுத்து 1 வந்துடும். இப்போ இந்த இது 1 வந்துடுமா. இங்கே 6 வந்துடும், இங்கே 3 வரும். இந்த இடத்துல ஒரு 3 வரும், இந்த இடத்துல ஒரு 3 வரும், அடுத்து இந்த இடத்துல ஒரு 3 வரும். அப்போது இந்த 3க்கு 3 வந்துடுச்சு, அதேமாதிரி இந்த 3க்கு ஒரு 3 வந்துடும். இப்போ மொத்தம் எத்தனைன்னு பாருங்கள், 8 வரும். சரிங்களா. 6 8. அப்போ நம்பர் ஆஃப் ஆர்டர் 3ல் வந்து 8 எலமெண்ட்ஸ் இருக்கும். சரிங்களா. ரைட். இதே மாதிரி ஆர்டர் 8ல் நீங்கள் அப்படியே இது பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆர்டர் 8ல் நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள், சேம். ஆக்சுவலி நீங்கள் இப்படி எழுதுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்படி பாருங்கள், இது ஈஸியாக இருக்கும். ஆர்டர் 6ல் ஆர்டர் ஆஃப் ஏபி வந்து 6 வரணுமா, அது எல்சிஎம் ஆஃப் ஆர்டர் ஆஃப் ஏ ஆர்டர் ஆஃப் பி வரும். ஆர்டர் ஆஃப் ஏ டிவைட் 6, ஆர்டர் ஆஃப் பி டிவைட் 6. உடனே டிவைசர் எழுதிடக்கூடாது. அதாவது 6 டிவைட் பண்ணக்கூடிய ஆர்டரை தான் இங்கே எழுதணும். அப்போ ஆர்டர் 1ல் இங்கே எலமெண்ட் இருக்கும், ஆர்டர் 2ல் எலமெண்ட் இருக்கும், ஆர்டர் 3ல் எலமெண்ட், ஆர்டர் 6ல் இங்கே எலமெண்ட் இருக்காது. அதை நம்ம எழுதிடக்கூடாது. இது நம்ம கேர்ஃபுல்லாக எழுதணும். சும்மா எல்லாத்தையும் டிவைசர் போட்டுறக்கூடாது. ஆர்டர் 6ல் இங்கே S3ல் எலமெண்ட் இல்லை. அப்போ இது 1 2 3 மட்டும் தான் இருக்கும், அதை மட்டும் எழுதணும். இப்போ ஆர்டர் 6ல் இங்கே பாசிபிலிட்டி ஆர்டர் இங்கே இது என்னது ஆக்சுவலாக சைக்கிளிக் குரூப்னால எல்லா டிவைசருக்கும் என்னது ஆர்டர் இருக்கும், எல்லா டிவைசருக்கும் எலமெண்ட் இருக்கும். அப்போ 1 2 3 6 போட்டுக்கலாம். சரிங்களா. இப்போ சேம் ஸ்டோரி. இப்போ வாங்க, இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் அழிச்சுக்குவோம். இப்போ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் 6 வரணுமா, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆர்டர் 6 வரணும். அப்போது இங்கே 1 இருக்கா, அந்த 1க்கும் இங்கே இப்போ இந்த வந்து இப்போ 1க்கு இந்த 6 எல்சிஎம் வந்து 6 வரும், இந்த 1க்கு இந்த எல்சிஎம் வந்து இதுக்கு 6 வந்து எல்சிஎம் வந்துடும். அப்போ 2 வந்துடும். இப்போ இந்த 1க்கு இந்த 2 எலமெண்ட் வந்துருச்சா. இப்போ இது ஒரு ப்ராக்கெட்டில் போட்டேன், இந்த 1க்கு எழுதிட்டேன். அடுத்து இந்த 2க்கு எழுதுகிறேன். இப்போ 2க்கும் யாருக்கு இதுக்கு இப்போ 2க்கும் இந்த 6 எல்சிஎம் வந்து 6, 2க்கும் 3க்கு எல்சிஎம் 6. ஆக்சுவலாக இந்த 4 எலமெண்ட்டுக்கு வரும். இந்த 4 எலமெண்ட் இந்த 2க்கும் இந்த 6க்கும் 2க்கும் 3க்கும் அப்போ 4 எலமெண்ட்ஸ் வரும். இப்போ 2க்கு கரஸ்பாண்டிங்காக ஒரு 4 எலமெண்ட் கிடைக்கும். அப்போ அதே மாதிரி இதுக்கு ஒரு 4 எலமெண்ட்டு, இதுக்கு ஒரு 4 எலமெண்ட். ரைட்டா. அப்போ இந்த இதுக்கு 3 எலமெண்ட் எழுதியாச்சு, அந்த 3 இது எழுதியாச்சு. அடுத்து 3 ஃபோக்கஸ் பண்ணுறேன். இப்போ 3க்கு என்ன வரும் பாருங்கள், 3க்கும் 6க்கும் எல்சிஎம் வந்து 6 வரும். அப்புறம் 3க்கும் 6 2 தானே வரும். 3 எல்சிஎம் வந்து ஆர்டர் 6 வரணும். அப்போ 3க்கும் இந்த 6க்கும் ஆர்டர் வந்து 1 2 தானே வரும். ஓகேங்களா. 2 தான் வரும், 2 தான் வரும். சரிங்களா. ஏன்னா இந்த இதுக்கு 3க்கும் 6க்கு எல்சிஎம் வந்து 6 வரும், 3க்கு இந்த 6க்கு எல்சிஎம் வந்து 6 வரும். அப்போது 2 சாய்ஸ் தான். இப்போ இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 4 4 4, இங்கே ஒரு 2 2, அப்போ 10 18 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஆர்டர் வந்து 6ல் 18 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும், எலமெண்ட்ஸ் வந்து எலமெண்ட்ஸோட ஆர்டர் எத்தனை இருக்குதுன்னு நம்ம இப்படி தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா. இதே மாதிரி பாருங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி எழுதியிருப்பேன் பாருங்கள். ஸோ ஜி டைகட்டல் குரூப் ஆஃப் ஆர்டர் வந்து 8, இது செட் 2. இப்போ டைகட்டல் குரூப் இது எழுதி எலமெண்ட்னா எழுதிட்டேன் வரிசையாக. இதோட ஆர்டர் வந்து 4 2 4. இது ஐடென்டிட்டினா ஆர்டர் 1 வந்துடும். இதெல்லாம் ரிஃப்ளெக்ஷனால ஆர்டர் வந்து 2 வந்துடும். ரைட்டா. இது செட் 2ஓட ஆர்டர் வந்து இங்கே 1 இது 2. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஆர்டர் ஆஃப் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் 2 கண்டுபிடிக்கிறேன்னா 2 என்ன வரும், இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கும். 4 வச்சு வராது, 4 வச்சு இங்கே வராது, அதனால் 0 போட்டேன். இந்த 2 வச்சு வருமா பாருங்கள், 2 வச்சு எல்சிஎம் வந்து இங்கே ஒரு இடத்துல வரும், இந்த 2 இடத்துல வரும். அப்போ இந்த 2 எழுதிட்டேன். சரிங்களா. அடுத்து இந்த 4 வச்சு வராது, விட்டாச்சு. இந்த 1 வச்சு இந்த 4 இடத்துல வரும். இந்த 1 வச்சு
இங்கே வரும், இங்கே வரும், இங்கே வரும், இங்கே வரும், 4 இடத்துல வரும். ஓகேங்களா? அந்த 1 வச்சு 4 இடத்துல வரும். சரிங்களா? இந்த 1 வச்சு 4 இடத்துல வரும். ஆர்டர் 2 தானே கண்டுபிடிக்கிறோம். ரைட். நெக்ஸ்ட்டு சரி 1 தானே வரும். 1 தானே வரும். இந்த 1 இங்கே தானே பார்க்கணும். இங்கேயும் பார்க்குறோம். 1 இந்த 1 தான் கரெக்டாக 1 தான் வரும். இப்போ இந்த ஐடென்டிட்டியை வச்சு ஒன்றே ஒன்று தான் வரும். சரிங்களா? அடுத்து இந்த எலமெண்ட் ஆர்டர் 2 இந்த இதை வச்சு இப்போ இது 1 வரும், 2. அப்போ இதுக்கு 2 வரும். அப்போ இதுக்கும் ஒரு 2, இதுக்கும் ஒரு 2, இதுக்கு ஒரு 2 வரிசை எழுதியாச்சு. மொத்தம் எத்தனை இருக்குன்னா 2 4 8 10 11. தெர் ஆர் 11 எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் 2ல் இருக்கும். சரிங்களா? இதேமாதிரி ஆர்டர் 4க்கும் நீங்கள் இதே மாதிரி யோசிக்கலாம். ஆர்டர் 4க்கு பாருங்கள், ஆர்டர் ஆஃப் A டிவைட்ஸ் 4. இப்போ ஆர்டர் 4ல் எலமெண்ட் இருக்கும். சரிங்களா? அதனால் எழுதியாச்சு. ஆர்டர் 4ல் இங்கே எலமெண்ட் இருக்காது. ஆர்டர் 4 இருக்குது. ஆர்டர் 1 2 மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? இது மட்டும் எழுதிட்டு இந்த மாதிரி வழக்கம் போல் எழுதுங்க. ஆர்டர் 2ல் பாருங்கள். அப்போது 4 எல்சிஎம் வந்து 4 எப்போ வரும்? இதுக்கும் வந்து எல்சிஎம் வந்து 4 வரும். சரிங்களா? அப்போது இதுக்கு வரும். அப்போ இதுக்கும் வரும். சரிங்களா? அப்போ 2. அப்போ இந்த எலமெண்ட்டுக்கு 2 சாய்ஸ் எழுதிட்டேன். ஆர்டர் 2 இதை வச்சு வராது, அதனால் 0 போட்டேன். சரிங்களா? அடுத்து இந்த 4 வச்சு 2 வரும், எழுதிட்டேன். அடுத்து இந்த 1 வச்சு வராது, இந்த 2 வச்சு வராது, இந்த 2 வச்சு வராது. இப்போ மொத்தம் எத்தனைன்னா ஆர்டர் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் 4 வந்து 4 தான் இருக்கும். சரிங்களா? அதே நேரத்தில் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் 8 வந்து 0. ஏன்னா இங்கே ஆக்சுவலாக 8ஓட ஆர்டர் வந்து என்ன வரும் பாருங்கள். ஆக்சுவலாக எல்சிஎம் வந்து இங்கே 8 கிடைக்கவே கிடைக்காது. பாருங்களேன், இங்கே 4 இருக்கா, இங்கே 4 இருக்குது, இங்கே 2 8. ஸோ எல்சிஎம் வந்து இங்கே 8ங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அதனால் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆர்டர் 8ல் வந்து அப்படி ஒரு எலமெண்ட் இங்கே இருக்காது. அப்போ 0. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதே மாதிரி செட் 5 ஆக்சுவலாக இது சிஎஸ்ஆர் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் நினைக்கிறேன். செட் 5 கிராஸ் செட்டுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் 5 கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் படிச்சுக்கோங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் ஷார்ட்கட் சொல்லுவாங்க, அதெல்லாம் ரொம்ப இதான் கரெக்டான ட்ரிக். ஃபஸ்ட்டு இந்த செட் 5 எழுதிக்கோங்க. இந்த மாதிரி எழுதிட்டு இந்த ஆர்டரில் ஒவ்வொரு எலமெண்ட்டோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடுங்க. நம்ம இதை எழுதிட்டு ஒவ்வொரு எலமெண்ட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு எல்சிஎம் வச்சு நீங்கள் என்ன செய்யலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ரைட். ஆக்சுவலாக இது கொஞ்சம் பெரிய கொஷின்ஸ். ரைட்டா? இப்போ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆர்டர் 5 கேட்டிருக்காங்களா? ரைட். இப்போ இதோட ஆர்டர் வந்து 1. ஆமாம், இது 1 ஜிசிடி. ஆமாம், இது வந்து சைக்கிளிக் குரூப்னால எல்லா ஐடென்டிட்டியை தவிர மற்ற எலமெண்ட் ஆர்டர் 5 வரும். இது 10 வந்து 1க்கு 10 வரும். 1 3 5. ஆமாம், இதுக்கெல்லாம் 10 வரும். இப்போது 5க்கு வந்து 2க்கு வந்து 2 வந்து 5 டைம்ஸ் பண்ணணுமா? அடுத்து 4 வந்து 5 டைம்ஸ். ஓகே, இது எழுதியிருக்கேன். ரைட், அன்செக் பண்ணிக்கோங்க. ரைட்டா? இப்போ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆர்டர் 5. அப்போது இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கு எப்போ எல்சிஎம் வந்து 5 வருதுன்னு பார்க்குறேன். இந்த 1க்கும் இந்த 5க்கு எல்சிஎம் வந்து 5 வரும். 1 2 3. அப்போது 3, இங்கே 1 இருக்கா 4. அப்போ இந்த 1க்கு கரஸ்பாண்டிங்காக இங்கே 4 எலமெண்ட் வந்துடும். அப்போ இந்த 4 இது எழுதியாச்சு. அடுத்து இந்த 5க்கு பார்க்குறோம். 5க்கும் இந்த 1க்கு எல்சிஎம் வந்து 5 வரும். 1 இது வராது, 10 ஆயிரும். 1 2 3 4 5. இப்போ இந்த 5 கரஸ்பாண்டிங்காக இங்கே ஒரு 5 வரும். சரிங்களா? அப்போது எல்லாத்துக்குமே ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ். இப்போ இதுக்கு ஒரு 5 வரும், இதுக்கு ஒரு 5 வரிசை எழுதியாச்சு. மொத்தம் எத்தனை பாருங்கள், there are 24 எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் 5ல் இருக்கும். இப்போ இதே கொஸ்டின் வந்து நம்பர் ஆஃப் சப்குரூப்ஸ் அதாவது ஆர்டர் 5ன்னு கொடுத்தாச்சு. அப்போ ஒரு சப்குரூப் ஆர்டர் 5ன்னு இருந்தால் என்ன அர்த்தம், அது வந்து சைக்கிளிக்காக இருக்கும். சரிங்களா? சைக்கிளிக்காக இருக்கும். எல்லாம் ஒன்று தான். சப்குரூப்பும் கேட்டாலும் ஒன்று தான், சைக்கிளிக் சப்குரூப்லாம் ஒன்று. ஆர்டர்னா ப்ரைம் ஆர்டர். சரிங்களா? சப்குரூப் ஆஃப் ஆர்டர் 5 கேட்டாங்கன்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆர்டர் வந்து 5 டிவைடட் பை டோஷியன்ட் ஆஃப் 5. சரிங்களா? அப்போ நம்பர் ஆஃப் எலிமெண்ட் ஆர்டர் வந்து 24/4 வந்து 6. அப்போது மொத்தம் வந்து நம்பர் ஆஃப் சைக்கிளிக் சப்குரூப்ஸ் ஆஃப் ஆர்டர் 5 வந்து 6. இப்போ ஆர்டர் 10ல் கேட்டாங்க. ஆர்டர் 10ல் என்ன பண்ணுவீங்கன்னா இங்கே சேம் ஸ்டோரி. இப்போ ஆர்டர் 10னா இப்போ இது 1க்கு இங்கே 1க்கும் இந்த இதுக்கு 10 வருமா? 1 2 3 4. அப்போ இந்த 1க்கு 4 எழுதிடுவீங்க. சரிங்களா? 1க்கு 4 இது எழுதியிருப்போம். 1 + 1 4 எழுதியாச்சா? இந்த 5க்கு இந்த 1 வரும். 5க்கு வந்து 1 2 3 4. இந்த 5க்கு வந்து 4 இது. இங்கே 5க்கு எத்தனை 10 இருக்குது?
ஆர்டர் 10. ஓ இந்த 2 வரும், சரி சரி, நம்ம 2க்கு வரும்ல. சரி, இதுக்கு எல்சிஎம் வந்து 10 10 10 10, அப்போ 5 வரும் சரிங்களா. இப்போ 5க்கு வந்து 5 வரும். அப்போது 5 1 போட்டேன் சரிங்களா. அப்போது இதே தான் இதுக்கும் அதே சேம் தானே வரப்போகுது. அப்போ மொத்தம் ஆர்டர் 10ல் எவ்வளோ வரும்னா 24 எலமெண்ட்ஸ் இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும், ஆர்டர் ஆஃப் எலமெண்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு குரூப் கொடுத்தாலும் டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் குரூப்ஸ் கொடுத்த எக்ஸ்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் குரூப்ஸ் கொடுத்தா நம்ம இந்த இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக இந்த ஆர்டரில் இவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதே நேரத்தில் அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த ஆர்டரில் எத்தனை சைக்கிளிக் சப் குரூப் இருக்குங்கிறது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.